மஇகா கூட்டணியில் இருந்து விலகுவதாக வெளியான வதந்திகளை வெறும் ஊகம் என்று பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். மஇகா பரிசான் நேஷனல் கூட்டணியில் இருந்து விலகுவது குறித்து பரிசான் நேஷனல் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் பெறவில்லை என்றும், கூட்டணியின் தலைமைக்கும் மஇகாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மஇகா இன்னும் பரிசான் நேஷனலுடன் இருப்பதாக தாம் நம்புவதாகவும், இதுபோன்ற எந்த பிரச்சனையும் எழுப்பப்படவில்லை என்றும் அவர் கூறினார். எந்த கூட்டத்திலும் அது குறித்து விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்று வரை அவர்கள் வெளியேறுகிறார்கள் அல்லது தங்குகிறார்கள் என்று கூறும் நம்பகமான அறிக்கைகள் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், அத்தகைய பேச்சுகளை நம்பகமான ஆதாரமாக கருதுவதில்லை என்றும் பரிசான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். கூட்டத்திற்கு பரிசான் நேஷனல் தலைவரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தலைமை தாங்கினார். இதில் பிபிஆர்எஸ் தலைவர் டதஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் மற்றும் மாசிசா துணைத் தலைவர் டத்தோ டாக்டர் மா ஹாங் சூன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மஇகா பிரதிநிதிகள் இல்லாதது குறித்து கருத்து தெரிவித்த ஜம்ரி, அது ஒரு கால அட்டவணை முரண்பாடு காரணமாக ஏற்பட்டது என்று அவர் விளக்கினார். பரிசான் நேஷனல் எப்போதும் நல்ல நம்பிக்கையை பேணுகிறது. வதந்திகள் பரவி இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை வெறும் ஊகமாகவே கருதுகிறோம் என்று அவர் கூறினார். கூட்டத்தின் போது மக்கள் முற்போக்கு கட்சியான பிபிபியை கூட்டணியில் மீண்டும் சேர்க்க உச்சமன்றம் முடிவு செய்ததாக ஜம்ரி தெரிவித்தார். பரிசான் நேஷனல் சபாவின் புதிய தலைவராக பிபிஆர்எஸ் தலைவர் ஆர்தரையும், துணைத் தலைவராக டதஸ்ரீ ஜம்ரி அரீஃபினையும், கட்சியின் மாநில செயலாளராக டத்தோ முகமது ஹஸ்னோல் அயூப்பையும் கவுன்சில் நியமித்துள்ளதாக அவர் அறிவித்தார். சமூக ஊடக தளமான எக்ஸ் தனது கிராக் ஏஐ மூலம் இனிமேல் பாலியல் தொடர்பான உள்ளடக்கத்தை உருவாக்கவோ மாற்றவோ முடியாது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிராக் மூலம் மோசடியான உள்ளடக்கம் இனிமேல் உருவாக்க முடியாது என்றும், இது முன்னர் நிகழ்ந்ததைப் போல இல்லை என்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் ஒரு சந்திப்பில் தெரிவித்தார். இச்சந்திப்பில் துணை அமைச்சர் தியோனி சிங் மற்றும் எம்சிஎம்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இது தொடர்பான விவரங்கள் நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவலின்படி எக்ஸ் தளத்தில் உள்ள மோசடியான உள்ளடக்கங்களை அகற்றுவதற்கு கோரிக்கைகள் சுமார் 50 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்றம் சாதகமானது என்றும் அறிவிக்கப்பட்டது. சிறுவர் மற்றும் குடும்பங்களுக்கான பாதுகாப்பான இணைய சூழலை உறுதி செய்ய எக்ஸுடன் நெருக்கமான ஒத்துழைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி எம்சிஎம்சி கிராக் ஏஐ தளத்தை மலேசிய பயனர்கள் பயன்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. பட்டாலிஞ்சியா, ஷாலா மற்றும் பூச்சோங்கில் உள்ள 3 குழந்தை பராமரிப்பு மையங்கள் மீது சமூக நலத்துறை காவல் புகார்களை பதிவு செய்துள்ளது. குழந்தை புறக்கணிப்பு மற்றும் துஷ்பிரயோகம் தொடர்பாக பொதுமக்கள் துறையிடம் புகார் அளித்ததை அடுத்து ஸ்லாங்கூர் கிளை மாநில கல்வித்துறையுடன் இணைந்து 3 வளாகங்களையும் ஆய்வு செய்ததாக துறை தெரிவித்துள்ளது. அல் கவுதார் எஜுகிட்ஸ் லேபிளின் கீழ் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான டாஸ்கா மற்றும் தடிகா சேவைகளையும், மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை சேவைகளையும் இந்த வளாகம் வழங்கியதாக தெரிவித்துள்ளது. 3 மையங்களும் குழந்தை பராமரிப்பு மைய சட்டம் 1984 கீழ் டாஸ்கா ஆபரேட்டர்களாக பதிவு செய்யப்படவில்லை என்றும், எனவே ஸ்லாங்கூர் சமூக நலத்துறை மையங்கள் மீது நிர்வாக மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஈப்போ ஜலான் டைகர் பாதையில் காப்ரல் பதவியில் இருந்த ஒரு போலீஸ்காரர் அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒரு காருடன் மோதியதில் பலியானார். கம்போங் ரபாத் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 33 வயது கார்பரலான முகமது ஹபீசான் ஒஸ்மான் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் காரின் ஓட்டுநர் தப்பி ஓடி வாகனத்தை அந்த இடத்திலேயே விட்டு சென்று விட்டார். பிற்பகல் 3:30 மணி அளவில் யமாஹா Y16ZR மோட்டார் சைக்கிள் மற்றும் புரோடுவா மைவி மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்தார். புரோடுவா மைவி ஒரு சந்திப்பில் இருந்து வெளிவந்து அதிகாரியின் பைக் செல்லும் பாதையில் நுழைந்த போது மோட்டார் சைக்கிள் மோதியதாக அவர் மேலும் கூறினார். சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரி மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை தனது உத்தியோகபூர்வ பணியை தொடங்க கம்போங் ராபாட் காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அபாங் ஜைனால் கூறினார். இதனிடையே விபத்துக்கு காரணமானவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் ரோன் 97 பெட்ரோல் மற்றும் மானியம் இல்லாத ரோன் 95 பெட்ரோல் ஆகியவற்றின் சில்லறை விலைகள் ஜனவரி 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு தலா 2 சென்ட் அதிகரித்து லிட்டருக்கு 3 வெள்ளி 10 சென்ட் மற்றும் 2 வெள்ளி 54 சென்டாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை 4 சென்ட் அதிகரித்து லிட்டருக்கு 2 வெள்ளி 88 சென்டாகவும், சபா, சராவா மற்றும் லாபுவானில் லிட்டருக்கு 2 வெள்ளி 15 சென்டாகவும் மாறாமல் இருக்கும் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பூரி மடானி திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோலின் சில்லறை விலை லிட்டருக்கு 1 வெள்ளி 99 சென்டாகவே உள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை ஆன்லைன் மோசடி பாதிப்புகளால் 5.62 பில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் அசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆன்லைன் மோசடிகளால் அதிகபட்சமாக 2.77 பில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக அவர் கூறினார். இது 2024ஆம் ஆண்டில் பதிவான 1.57 பில்லியன் இழப்புகள் மற்றும் 2023ஆம் ஆண்டு பதிவான 1.28 பில்லியனுடன் ஒப்பிடும் போது மேலும் அதிகம் என்று அவர் கவலை தெரிவித்தார். தொலைபேசி மோசடிகள், காதல் மோசடிகள், இல்லாத முதலீடுகள் மற்றும் கடன் திட்டங்கள், அத்துடன் மின் வணிக மோசடி ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். ஆன்லைன் மோசடிகளின் இந்த பிரச்சனையை சமாளிக்க ஆன்லைன் மோசடிக்கு கடுமையான தண்டனையை வழங்கும் தற்போதைய சட்டங்களை காவல்துறை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.